Hello everyone, welcome back with another phrasal verb lesson. Do you know what are phrasal verbs? Phrasal verbs are the verbs joined with a preposition or an adverb so that its meaning has been changed. Phrasal verb என்பது சாதாரணமான வேர்ப்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒன்று தான். பட் அதோட ஒரு ப்ரிப்போசிஷன் அல்லது அட்வர்ப் இணைந்திருக்கும். அதன் காரணமாக அதுக்கு ஒரு ஸ்பெஷலான மீனிங் கிடைக்கும். ஸோ இந்த லெசனில் நாங்கள் ஒவ்வொரு ஃப்ரேசல் வேர்ப்ஸோட மீனிங் ப்ளஸ் அதை எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்பதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் கொடுக்கப்படும். ஸோ join with us to learn 5 phrasal verbs each week so that உங்களுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக phrasal verbs கற்று உங்களோட ஸ்போக்கனில் ரைட்டிங்கில் நாலேஜில் எல்லாவற்றிலையும் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். Let's see the first phrasal verb for today. Figure out. Figure out. I'll also give you the V1, V2, V3 forms of all these phrasal verbs. Figure out, figured out, figured out. What is the meaning of this phrasal verb? To think and find a solution. ஒரு விஷயத்துக்கான தீர்வை கண்டுபிடித்தல், சிந்தித்து கண்டறிதல். இதை நாங்கள் figure out என்ற phrasal verb மூலமாக சொல்கிறோம். See the example sentences. It took me a while to figure out how to use this app. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுவது என்று கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. It took me a while to figure out how to use this app. I can't figure out why my phone isn't working. I can't figure out. Got it? Make your own sentences and let me know in the comment section. 2. Run out of. Run out of. Ran out of. Run out of. Meaning to have no more left of something. ஏதாவது ஒன்று தீர்ந்து விட்டது என்று சொல்ல run out of என்ற phrasal verb யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். We've run out of milk, so I need to go to the shop. பால் தீர்ந்து விட்டது, அதனால ஷாப்புக்கு போகணும் பால் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் இவ்வாறாக run out of என்ற phrasal verb வச்சு சொல்ல முடியும். He ran out of patience while waiting for the bus. He ran out of patience. பொறுமையை இழந்துட்டாரு. ஓகே, பொறுமையை இழந்துட்டாரு. பேஷியன்ஸ் என்பது பொறுமை. He ran out of patience while waiting for the bus. 3. Pop into. Pop into, popped into, popped into. Meaning, visit briefly or stop by quickly. அதாவது நாங்கள் ஒரு இடத்துல சீக்கிரமாக நிறுத்திவிட்டு போகிறோம், இல்லைண்டா அந்த இடத்துக்கு கொஞ்சம் இமீடியட்டாக போய்விட்டு திரும்பி வருகிறோம். See the example sentences. I'll pop into the shop on my way home. I'll pop into the shop. சீக்கிரமாக கொஞ்சம் கடைக்கு போய் வருவேன். எப்போ? வீட்டுக்கு போகிற வழியில். ஓகே, a quick stop or a quick visit. சீக்கிரம் போய் வருதல் என்பது தான் pop into என்று சொல்வோம். We just popped in to say hello. இப்போ நாங்கள் போய் ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டு இருக்கல, ஜஸ்ட் ஹலோ சொல்லிட்டு வரத்தான் போகணும். ஸோ இட் டுக் அ ஷார்ட் டைம், கொஞ்சம் நேரம் போயிட்டு ஹாய் சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டோம். தட் இஸ் பாப் இன்டு. பாப் இன்டு. ஸோ இந்த பாப் இன்டுவை நீங்கள் டு இல்லாமலும் யூஸ் பண்ண முடியும். எப்படி? I'll pop in later. I'll pop in later. பிறகு பார்க்கலாம் என்பதை நீங்கள் இந்த பேட்டர்னில் சொல்ல முடியும். Make your own sentences. Number 4, cut back on. Cut back on. Cut back on. Cut back on. Cut என்பது
ஒரு irregular verb. ஸோ அதில் V1, V2, V3 எல்லாமே cut. ஸோ இந்த phrasal verbும் அதே போல தான் இருக்கும். Cut back on. What is the meaning? To reduce the amount of something you use, spend or eat. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விடயம் அதோட யூசேஜை கொஞ்சம் குறைத்தல், இதைத்தான் cut back on என்று சொல்வோம். Examples: I'm trying to cut back on sugar to stay healthy. ஸோ நான் சாப்பிடக்கூடிய சுகரோட அளவை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். I'm trying to cut back on sugar. He decided to cut back on TV and read more books. ஸோ அவர் டிவி பார்க்க செலவு பண்ணக்கூடிய நேரத்தை கொஞ்சம் குறைத்து விட்டு புக்ஸ் ரீட் பண்ண டிசைட் பண்ணி இருக்கிறாரு. He decided to cut back on TV and read more books. Have you got it? The last one, get back to. Get back to, got back to, got back to. Meaning, to return to someone or something later. Normally, பிறகு பார்க்கலாம் என்பதை இந்த மீனிங்கில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். Example sentences: I am busy now, but I'll get back to you this evening. நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், பட் பிறகு ஈவினிங் உங்களை பார்க்குறேன். Okay, I'll get back to. It means return to someone. Return to someone. Okay, another example: I'll get back to studying once dinner is over. டின்னர் முடிஞ்ச பிறகு திரும்பி படிக்க போவேன். ஸோ I'll get back to studying. Get back to studying. ஓகே, அந்த படிக்கிற விஷயத்துக்கு நான் திரும்பி போவேன். எப்போ? டின்னர் முடிஞ்சதுக்கு பிறகு. I hope that you have understood all very well, isn't it? ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த ஒவ்வொரு phrasal verbsோட மீனிங் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக உங்களோட ஓன் சென்டென்சஸை நீங்கள் உருவாக்கி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Okay, let's check them. Then let's meet with another 5 more phrasal verbs next Wednesday. Until that, take care and practice.